வணக்கம் மக்களே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிவிடி என்கிட்ட பிலிப்ஸ் டிவிடி இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 சேனல் ஓகேங்களா, 8 சேனல் ஆடியோ அவுட்புட் வரும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி டீகோடரில் அண்ட் ப்ரோலாஜிக்கு ரெண்டுத்துலேயும் பிசிஎம் ப்ரோலாஜிக் பற்றி கம்பேரிசன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டேன். ஸோ அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வீடியோ டீட்டெயிலில் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, பிசிஎம்மில் வந்து ஸ்டீரியோ வேலை செய்யுமா, சரவுண்ட் வந்து ஸ்டீரியோ வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் நிறைய டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின கேட்ட டவுட்டுக்கு எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதேமாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் வந்துட்டு கேரளாலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வீடியோவை பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றி. பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவிடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 சேனல் வரும். 8 சேனல் ஆடியோ அவுட்புட் வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் டிவிடி ஃபுல் அண்ட் ஃபுல் கழட்டிட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. இதில் அவுட்புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடியோ அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி கோஆக்சிக்கல் இருக்கும். ஓகே, கோஆக்சிக்கல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு, அதே மாதிரி சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு, சப்வூஃபரு சென்ட்ரு, ரியர் லெஃப்ட்டு ரியர் ரைட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் தான். ரியருங்கும் போது பேக் சரவுண்ட் அந்த மாதிரி கான்செப்டில் வரும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு 10 to 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஓகேங்களா. இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்துட்டு லென்ஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா. இதில் யூஎஸ்பி ட்ரைவ் கூட கொடுக்கல. ஓகே, ஒன்லி சிடி மட்டும் தான் போடுற மாதிரி. ஓகே, டிவிடி பிளேயர் மட்டும்தான். ஸோ அந்த கான்செப்டில் இருக்குது. இது வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணல. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இது வந்துட்டு 8 சேனல் அவுட்புட்டு. 8 சேனல் அப்படிங்கும்போது 7.1. ஓகே, இதில் வந்துட்டு டிவிடியில் 7.1 ஒரிஜினல், ஐங்கரன் 5.1 இந்த மாதிரி ஒரிஜினலாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஓகே, அதில் கண்டிப்பாக ஒரிஜினலான ஒரு 5.1 டிவிடி அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 சேனலில் 5.1 இருக்கட்டும் இல்லை 7.1 இருக்கட்டும் ஒரிஜினலான ஆடியோ அவுட்புட் வந்துட்டு எடுக்க முடியும். ஓகே, ஒரிஜினலான ஆடியோ அப்படிங்கும்போது 5.1 7.1 டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல் எல்லாமே ஒரிஜினலான ஆடியோ அப்படிங்கிறது வேறு. ஓகே, ஐங்கரன் நிறைய இது இருக்குது. இப்போது ஞாபகம் வந்தது ஐங்கரன் மட்டும்தான். பட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா. சிடி என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸான ஏதாவது சிடி பற்றி இல்லை டிவிடி இந்த மாதிரி கான்செப்டில் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி என்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் போடுறேன். ஓகே, எது சப்போர்ட் ஆகும் டிவிடியில் அந்த மாதிரி கான்செப்டில் நிறையா உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான பதிவை நான் கண்டிப்பாக போடுறேன். சரி, ஓகே, நம்ம டீட்டெயிலில் வந்துடலாம். இது வந்துட்டு அஸ்ட்ராகிட். நான் ஏற்கனவே அஸ்ட்ராகிட் மாடலில் ஒரு பழைய மாடல். ஓகே, இதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 10 வருஷம் முன்னாடி வந்த டீகோடர் இது. பழைய செட்லேருந்து நான் வச்சுருந்த செட்லேருந்து எடுத்தது. ஓகேங்களா. இது வந்துட்டு வசந்த் ப்ரோலாஜிக்கு. நான் கான்செப்ட்டுக்கு ப்ரோலாஜிக்கும் போது வசந்த் ப்ரோலாஜிக் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. சரி, ஓகே, இப்போது ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா, பிசிஎம்மில் வேலை செய்யும்போது ஸ்டீரியோ சரவுண்டு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஸ்டீரியோ சரவுண்ட் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பிசிஎம்மாக வேலை செய்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு ஆக்ஸ் மோட்லேயோ இல்லை வந்துட்டு ஏஆர்சி மூலிமா லெஃப்ட் ரைட்டு. ஓகே, மொத்தத்தில் இன்புட்டில் லெஃப்ட் ரைட் மூலிமா தான் வேலை செய்யும் பிசிஎம் அப்படிங்கிறது. ஓகே, எடுத்துக்கும்போது லெஃப்ட் ரைட்டு தான் இன்புட் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது ஸ்டிமுலேட் தான் பண்ணி 5.1 வெளியே தருமே ஒழிய ஒரிஜினல் 5.1 தராது. ஓகேங்களா. இப்போது யூஎஸ்பி போர்ட்லேருந்து லெஃப்ட் ரைட்டு தான் வருது. அதிலேருந்து எடுத்து தான் இதில் இன்புட் தந்து நம்மளால் எடுக்க முடியுது அப்படிங்கும்போது, ஸோ அப்படிங்கும்போது லெஃப்ட் ரைட் இன்புட் இருக்கும்போது நம்மளால் ஸ்டீரியோ சரவுண்டு ஒரிஜினல் எடுக்க முடியாது. ஓகே, ஸ்டிமுலேட் பண்ணி தரும். ஓகேங்களா. நான் அதுக்கு தான் நான் அந்த டீட்டெயிலான வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, பழைய பாட்டுக்காக இருக்கட்டும் புது பாட்டுக்காக இருக்கட்டும், மெயினாக பழைய பாட்டுக்குங்கும்போது பிசிஎம்மாக வேலை செய்யும்போது 32 பிட்டு தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி நிறைய பேர் டீகோடர் யூஸ் பண்ணுறீங்க FT03 ஜிடெக்கு. ஸோ அப்படிங்கும்போது 32 பிட்டு தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் வேலை செய்யும் அந்த பழைய பாட்டு அப்படிங்கும்போது. ஸோ பழைய பாட்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது பிட் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, கேபிபிஎஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பிட் ரேட்டு கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் 320 கேபிபிஎஸ். அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன்.
ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ஆடியோ பழைய பாட்டில் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரோலாஜிக்கில் போடும்போது ஆடியோ ரிசல்ட் வந்து ஆல்ட்ரேஷன் மூலிமா ஐசி பேஸில் நம்மளால் ஆல்ட்ரேஷன் மூலிமா ஒரு நல்ல ஆடியோ எடுக்க முடியும். பட் ஆனால் பிசிஎம்மில் வேலை செய்யும்போது நம்ம ஒரு புது பாட்டு கேட்குறோம் அப்படின்னா அது ஓகே, அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி தரும். பட் அதுவுமே லெஃப்ட் ரைட்டாக உள்ளே போகும்போது ஸ்டிமுலேட் பண்ணி தான் தரும். 5.1ங்கிறது ஒரிஜினல் 5.1 யூஎஸ்பி போனில் எடுக்க முடியாது. ஓகே, அதை பற்றின கான்செப்ட் வேணும்னா கண்டிப்பாக நான் தனியாக அது ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் எந்த யூஎஸ்பி போர்டு மாடியூல் எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஒரிஜினல் 5.1 ட்ராக்கு பென்ட்ரைவில் யூஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. இல்லைங்களா, இதான் கான்செப்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம இன்புட்டாக தரது லெஃப்ட் ரைட் மட்டும் தான், ஸ்டீரியோ இன்புட்டு தான் தரோம். ஸோ அப்படிங்கும்போது ஸ்டிமுலேட் பண்ணி 5.1 7.1 எதாக இருந்தாலும் சரி ஸ்டிமுலேட் தான் பண்ணி தரோமே ஒழிய ஒரிஜினல் ட்ராக் வேறு, ஸ்டிமுலேட் பண்ணி தரது வேறு. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளால் ஒரிஜினல் ட்ராக் அப்படின்னு எதில் எடுக்க முடியும் அப்படின்னா மெயினாக இப்போது இருக்க டெக்னாலஜியில் இது பழைய டெக்னாலஜி டிவிடியில் 7.1 5.1 ஒரிஜினல் ட்ராக்கு எதில் எடுக்க முடியும்னா இப்போ நம்மகிட்ட டிவிடி சிடி எதனால் விசிடி இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்டில் வச்சுருக்கவங்க அது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஆடியோ அவுட்புட் கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த மாதிரி டிவிடி வச்சுருக்கவங்க இந்த டிவிடி எத்தனை பேர் ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான டிவிடி. கம்ப்ளைண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, பட்டு லென்ஸ் தான் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா, இது ஒரு 15 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஒரு 15 வருஷமாச்சு கண்டிப்பாக இருக்கும், அது கீழே இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ 8 சேனலும் போது ஒரிஜினலான ஆடியோ அவுட்புட் எடுக்க முடியும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில டிவிடியில் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் அவுட் இருக்கும். ஓகே, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் ஆடியோ இன்னும் கொடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற டிவிடியில் நம்மளால் 5.1 ஒரிஜினல் ட்ராக்கு நீங்கள் டிவிடி ஒரிஜினலே போட்டாலுமே எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும், இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நானும் உங்கள் தனுஷ் ரியாடஸ். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கான்செப்ட்டு ஓகே, நிறையா பேர் இந்த சரவுண்டில் ஸ்டீரியோ சரவுண்டு வேலை செய்யுமாங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியே. ஓகே, நம்மளால் லெஃப்ட் ரைட் இன்புட்டாக தர இதில் நம்மளால் ஸ்டீரியோ சரவுண்ட் எடுக்க முடியுமானா ஸ்டிமுலேட் பண்ணி எடுக்க முடியும், ஒரிஜினல் ட்ராக்காக எடுக்க முடியாது. இதுதான் கான்செப்ட், சிம்பிளான கான்செப்ட்டு. இந்த மாதிரி டிவிடியிலேருந்து ஒரிஜினல் எல்லாமே ஏஆர்சி பின்னில் மூலிமா நீங்கள் வெளியே எடுத்து இல்லை கோஆக்சியல் மூலிமா தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் 5.1 ஒரிஜினல் ஸ்டீரியோ சரவுண்ட் எடுக்க முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ பழைய பாட்டு யூஸ் பண்ணும்போது ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களால் ஆடியோ ஆல்ட்ரேஷன் பண்ணி அதில் ஆடியோ ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியும். இதுதான் கான்செப்ட்டு. பிசிஎம்மில் ஆடியோ ரிசல்ட் வந்து புது பாட்டுக்கு எடுக்கலாம், பட் பழைய பாட்டுக்கு எடுக்க முடியும். இதுதான் கான்செப்ட்டு. இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி டிவிடி பற்றி ஏசி பற்றி நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். ஏசி பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின ரிசர்ச் பண்ணி நான் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன் அப்படின்னா இப்போது பயங்கர ஹீட்டு வீட்டில், ஷீட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது வந்து ஸோ வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வீட்டுக்கு வெளியே இருக்க முடியல, இதான் கான்செப்ட்டு. வீட்டுக்கு வெளியே போனாலுமே வெயிலுடைய அனல் வந்து அடிக்குது, வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே வெயிலுடைய அனல் வந்து அடிக்குது. ஓகே, ஜன்னல் திறந்து வச்சாலும் அதனுடைய காற்று வந்து அனலாக தான் வருது. ஸோ அதனால் ஏசி பற்றின நிறைய பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஏர் கூலராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் மெயினாக ஏசி பற்றி வாங்குறவங்க வந்து அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றின வீடியோவும் போடுறேன். ஸோ அதை பற்றின அதாவது வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தமான எதை பற்றின டவுட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக வீடியோவில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சியாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிடுறேன், நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதாவது வந்து உங்களுக்கு டவுட் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா.